ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்தியன் வங்கியிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 1500 போஸ்ட்டு கிட்ட நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10/7/2024 இன்றைக்கி தான் டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது. 38 மாவட்டத்துலையுமே இருக்குது. டோட்டல் வேக்கன்சி 1500. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 277 வேக்கன்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலையும் கவர் ஆகுது. அந்தந்த மாவட்டத்தில் தான் போஸ்டிங் கொடுவாங்கன்றாங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண சொல்லி எந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ ஃபஸ்ட்டு 3 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10/7/2024 இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 31/7/2024 லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா 25 இடத்துல இருக்குது. மொத்தம் 277 வேக்கன்சி இருக்குது. அதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 122, இடபிள்யூஎஸில் 27, ஓபிசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாம் சேர்த்து 74, எஸ்சி எஸ்டிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கேன் ஒன்லி ஒன் ஸ்டேட் அப்டு த போஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான ஏஜ் லிமிட்டேஷன் என்ன சார் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 20 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/7/2024 பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 28லேருந்து 3 வயசு பார்த்தீங்கன்னாக்கா 31 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசும் கொடுத்துருக்காங்க. அண்டு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் முடிச்சுங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம். www.nats.education.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும். அப்ரெண்டிஸ்ஷிப் 100% கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் தான் உங்களுக்கு போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கன்சிடர் ஆஸ் ஒரு ரீசனிங்கில் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 25 கொஷினும், ஜென்ரல் நாலேஜில் 25 கொஷினும், குவான்டிட்டி ஆப்டிடியூடில் 25, ஜென்ரல் ஃபைனான்ஸ் அவர்ஸில் 25 கொஷின், மொத்தம் 100 கொஷின் 100 மார்க்கு. அண்டு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி கொடுத்துருக்காங்க. அதை 10th 8th 12th அதில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு, அதாவது தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்களுக்கு இந்த போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1 இயர் தான் இந்த ஜாப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ஃபீல்ட் ஜாப்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். 12 மந்த்து. ஒவ்வொரு மாதம் ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ அர்பனில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மெட்ரோலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 15,000. ரூரல் உங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிற பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டைஃபண்டாக ஒரு 12,000 கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கனாக்கா எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மெட்ரோக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அர்பனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களான்றதை சூஸ் பண்ணிங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடபிள்யூஎஸ், ஓபிசி ஜென்ரலுக்கு 500, எஸ்சி எஸ்டிக்கு 0 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த NATS அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் கேண்டிடேட் ஷுட் நோட் டவுன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரலானதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, தம்ப்லைனு, அதாவது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்மு, அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கிளியராக ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மோடில் தான் ஃபீஸு பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், கடலூர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸு, லெஃப்ட் தம், ஹேண்ட் ரிட்டனு, டிக்ளரேஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணோம். வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கனாக்கா கேரியர் பேஜில் போயிட்டீங்கன்னாக்கா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்கேஜ்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். டீட்டெயில்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். இதான் கிளிக் ஹியர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.